மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றிலாடி வா வா என்றன, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றது, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றன. அருமை தோழர், அருமையான பாட்டு. வாங்க வாங்க. இதே முந்தானை இன்னொரு பாட்டு இருக்கே, பாடுங்களேன். அது டிவி சீனிவாசன் பண்ணது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, அந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. அதுல என்ன பாட சொல்றாரு? குலுங்கும் முந்தானை திரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ. கண்ணதாசுடைய பாடல்களை நீங்க லைத்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அற்புதமான பாடல்கள். இதுல ரெண்டுல என்னன்னா இந்த முந்தானை செய்தி வருது. ஆமா. ஓ, முதல் இதுல வா வா என்றது, அது வர சொல்லுது. முந்தானை காற்றிலாடி வா வா என்றது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியும். இது என்னன்னா இலக்கியத்துல ஒரு சம்பவம். சொல்லுங்க. சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி. கோவலனும் மாதவியும் மதுரை மாநகரத்துக்குள்ள வர்றாங்க. கண்ணகியும் கோவலனும் மதுரை மாநகரத்துக்குள்ள வர்றாங்க. கோவலனே கண்ணகி மாதவியை மறந்துறாரு, சார் மறந்து. அப்படி உள்ள வருகிற போது இங்கே நடக்க போற நிகழ்ச்சி கோவலன் படுகொலை செய்யப்படுவான்ங்கிறது கதையுடைய நிகழ்வு. அதை எப்படி இளங்கோவடிகள் சொல்றாருன்னா, அந்த பாண்டிய மன்னன் அரண்மனையின் மீது கொடிகள் பறக்குது. சரி, கொடிகள் பறக்கிறது இயல்பான ஒரு நிகழ்வு. ஆமா, அந்த நிகழ்ச்சியை இவங்க ரெண்டு பேரும் உள்ள வர்றாங்க பாத்தீங்களா, அதோடு ஒப்பிட்டு தன்னுடைய கற்பனையை ஏற்றி ஒரு பாட்டு அமைக்கிறார். ஓரழுந்தெடுத்த ஆறல் நெடுங்கோடி வாரால் என மரித்து கை காட்ட. மதில்களின் மீது அசைகின்ற அந்த கொடி பாண்டிய நாட்டு கொடி. மதுரை நகரத்துக்குள்ள நீங்கள் வராதீர்கள் என்பது அசைத்து கை காட்டுறது மாதிரி இருந்துச்சு. திரும்பி போயிருங்கன்ற மாதிரி இளங்கோவடிகள். அப்படி இதுக்கு பேரு தற்குறிப்பேற்றணி. திருப்பி சொல்லுங்க. தற்குறிப்பேற்றணி. தன்னுடைய குறிப்பை இயல்பா நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கற்பனையை ஏற்றி அதுக்கு பேரு தற்குறிப்பேற்றணி. இதத்தான் இந்த ரெண்டு பாட்டிலையும் கண்ணதாசன் வச்சார். முதல் பாட்டுல பாருங்களேன், பாடுங்க. அதான் மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்று. இங்க பாருங்க, முந்தானை காற்றில் ஆடுவது இயல்பான நிகழ்ச்சி. தலைவனை வா வா என்ற கூப்பிடுதான். இது தற்குறிப்பேற்றணி. ரெண்டாவது பாட்டு ஒண்ணு பண்ணீங்களா இல்லையா? குலுங்கும் முந்தானை முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடி. இங்கேயும் முந்தானை காற்றில் அங்க வாவான்னு கூப்பிடுதா, இங்க விரட்டுதான். அதே முந்தானை இங்க வாவான்னு கூப்பிடுது, அங்க போன்னு விரட்டுது. இது இலக்கிய நயம். அந்த தற்குறிப்பேற்றணியை தன்னுடைய பாடல்கள்ல கண்ணதாசன் மிக நுட்பமாக வைக்கக்கூடிய காட்சி. அந்த முதல் பாடம் இன்னும் கொஞ்சம் பாட முடியுமா? அந்த மூடி கிடந்த இமை இரண்டும் பார் பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்றன, ஆடி கிடந்த கால் இரண்டும் நில் நில் என்றன, ஆசை மட்டும் வாய் திறந்து சொல் சொல் என்றன. இந்த வரி போடுவார். அன்னப்பூடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்பார்களா. அன்னக்கோடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றன, வண்ணக்கோடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ பொய்யோ என்றன. இதை ஏன் இப்ப நான் சொன்னேன்னா, கம்பராமாயணத்துல ஒரு காட்சி பாருங்க. இளங்கோவடிகள் கம்பராமாயணத்துல ஒரு காட்சி. பாடல முதல்ல நான் படிக்கிறேன். வெய்யோ நூலி தன்மேனியின் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடு இளையானோடு போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையா. ராமனுடைய அழக இந்த கம்பன் ஐயோவோ இங்க ராமனுடைய அழக கம்பன் வர்ணிக்கிறான். வெய்யோ நொலி சூரியனுடைய கதிர்களை விட தன் மேனியின் ஒளி,
தன் மேனியில ஒளிர்கின்ற அந்த ஒளி ஆமானோடு. பிரகாசமா இருக்கு. ஆமா நேரத்தின் ஒளி. சரி, இவ யாரை கூப்பிட்டு வர்றாரு? சீதையை கூப்பிட்டு வர்றாரு, தம்பியையும் கூப்பிட்டு வர்றாரு. லட்சுமணன். பொய்யோ எனும் இடையாள். ஆ. அவன் எப்படிப்பட்டவ? இருக்கோ இல்லையோ பொய்யான பொய்யான இடை. இடை. பொய்யோ எனும் இடை இருக்குது, இருக்கோ ஆனா இல்ல. ஆ. இளையானோடு போனான். இளையான்னா தம்பியோடு தம்பி, அழைத்து லட்சுமணன். கொண்டு போனான். போனான். அவனுடைய நிறத்தை சொல்லும் போது மையோ மரகதமோ ஆஹா. மரிகடலோ மலை முகிலோ. அடடடா. ம். ஐயோ இவன் ஆ. வடிவு என்பதோர் அழியா அழகுடையோ. அதை தாங்க முடியாம சொல்ற ஐயோ இங்கதான் அன்னக்கூடிய நடை. அன்னக்கோடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ பாத்தீங்களா? அவருடைய நடை, தலையுடைய நடைய கண்ணதாசன் அவர் ஒரு ஐயோ போட்டார், ஆமா. இவர் இவரு ரெண்டு ரெண்டு ஐயோ போடுறார். ஆமா. அன்னப்பொடி நடை தாய் முன்னும் பின்னும். 10 அடி பாஞ்சா குட்டி 16 அடின்னு வாங்கல 8 அடி அன்னப்பொடி நடை முன்னும் பின்னும் ஐயோ ஐயோ என்றது வண்ணக்கொடி இடை கண்ணில் விழுந்து மெய்யோ 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 என்றது. அந்த இடத்துல அந்த இந்த ரசனை அதே இது நம்ம இடை கண்ணதாசன் இருக்கோ பாடல்கள் இல்லையோ இல்லையோ. ஒவ்வொரு சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் அவர் எடுத்தாளக்கூடிய செய்திகளை நம்ம இனி ஒவ்வொரு இதுகளையும் நம்ம தொடருவோம். சிறப்பு சிறப்பு. ஐயா சிறப்புயா. எத்தனையோ முடிச்சுகள் அறிவாளிக அவுக்குறாங்க. ஐயா முந்தான முடிச்சு அவுத்திருக்கிறாரு. கண்டிப்பா. ஆனா நம்ம இத்தனை காலம் இந்த உட்கருத்து தெரியாம நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கோம். தெரிஞ்சிருக்கோம் பாருங்க. இப்பல இருக்கு பாருங்க. உண்மையிலேயே பெரிய பாடகர்கள் கூட சில பேருக்கு இந்த கருத்துக்கள் தெரியுதோ இல்லையோ தெரியாம ரசிச்சு பாடிக்கிட்டு ரசிச்சு பாடி இருப்பாங்க. இருப்பாங்க. இதுக்குள்ள இலக்கியமாவும் கருத்துக்குள்ளதான ரசிக்கலாம். கவிதையே இருக்கு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது எடுத்தாள் இசை என்ற மட்டுமல்ல, முறை இருக்கு பார்த்தீங்களா? சம்பத்தை மட்டுமல்ல, அதுக்குள்ள பொருளையும் ரசிக்கலாம் அப்படின்றது. இல்ல